இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன். ஓம் நம சிவாய. என் அன்பு மீன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். போன 3 வீடியோக்கள்ல சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இதெல்லாம் தனித்தனியா பார்த்திருந்தோம். சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோதனை காலம் அப்படின்னு சொல்லியிருப்போம். குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஆஹா ஓஹோ அற்புதம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் ஆனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த 3 பெயர்ச்சிகளும் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கும். உண்மைதானே? சரி, இந்த 2-3 வருஷத்துல நம்ம வாழ்க்கை நல்லா போகுமா அல்லது சோதனை காலமா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் அந்த சந்தேகத்தை தீர்க்கிறது மாதிரி இந்த 3 பெயர்ச்சியையும் எடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கை எப்படி போகும், எப்படி போனா சிறப்பா இருக்கும், உங்கள் முன்னேற்றத்திற்கான அமைப்பு என்ன, எதுபடி போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதியா சந்தோஷமா ஒரு அற்புதமான வாழ்க்கையை பெற முடியும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதனால உங்க வாழ்க்கையில நீங்க இந்த சூழ்நிலைய மாத்தணும், இந்த கீழ்நிலைய மாத்தணும் அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சனி குரு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கு? வருஷத்துக்கு ஒரு முறை பெயர்ச்சியாவது குரு பெயர்ச்சி, 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை பெயர்ச்சியாவது ராகு கேது பெயர்ச்சி, 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாவது சனி பெயர்ச்சி. அப்ப ஆக மொத்தம் 2.5 வருடத்திற்கான பலன்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு ஜாதகத்துல கர்ம பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 3 பெயர்ச்சிகளும் மிக முக்கியமானது. இந்த 3 பெயர்ச்சியை தான் நம்ம ரொம்ப ஆர்வமா பார்ப்போம். இந்த 3 கிரகங்களும் நம்ம ஜாதகத்துல வலுவில்லாம இருந்துட்டா என்ன நடக்கும்? கோடி கோடியா பணம் இருந்தாலும் நம்மளால அனுபவிக்க முடியாது. ஆக்கி வச்ச சோறை ஆறி போனாலும் சாப்பிட முடியாது. பெரிய பிரம்மாண்டமான சொகுசு வாகனம் இருக்கும், அதுல பயணம் செய்ய முடியாது. என்னன்னா எல்லாமே இருக்கும், ஆனா எதையும் அனுபவிக்க முடியாத வெறுமையும் வெறுப்பும் வாழ்க்கையில இருக்கும். இந்த 3 பேரும் சரியில்லைன்னா அது மட்டும் இல்ல, வீண் வதந்தி, வம்பு வழக்கு, கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகம், ஈகோ பிரச்சனை, வாகன விபத்து, பழுதுபட்டு மாசம் செலவு வைக்கிறது, பயணத்துல தடை, அப்படியே முண்டி அடிச்சு பயணம் போனாலும் போன காரியம் நடக்காது, வாழ்க்கையில சலிப்பு. எல்லாம் என்ன காரணம்? எல்லாம் இந்த 3 கிரகங்களுடைய நிலை நம்ம ஜாதகத்துல சரியில்லாததான் காரணம். அது மட்டும் இல்ல, வீண் பழிய சுமக்கிறது, அவச்சொல்லுக்கு ஆளாவது, அவமானப்படுறது, அதிகபட்சம் கௌரவத்தை இழக்கிறது, எல்லாத்துக்கும் என்ன காரணம்? பணம். அப்ப இந்த மாதிரியான நிலைய உருவாக்குறது நம்முடைய ஜாதகத்துல இருந்தாலும் கோல்சாரம் இந்த மாதிரி பெயர்ச்சிகள் நடக்குதுல அப்ப கொஞ்சம் மாறும். நம்ம வாழ்க்கையில தலையெழுத்து அப்படிங்கிறது தான் நம்ம வீட்டில் இருக்கிற ஜாதகம். அந்த தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வலிமை எதுக்கு உண்டு அப்படின்னா இந்த கோல்சாரத்துக்கும் நீங்க வணங்குறீங்கள அந்தந்த காலகட்டத்தில், இறைவனை நோக்கி ஓடுறீங்கள, இறைவனுக்காக நல்லது செய்றீங்கள, எந்நேரமும் இறைவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கள, இந்த மந்திரம், ஆன்மீக பயணம், தியானம் இது மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற அத்தனை தெய்வீக செயல்களுக்கும் ஒரு வலிமை உண்டு. உங்களுடைய வாழ்க்கை, உங்க தலையெழுத்து எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றக்கூடிய வலிமை இந்த கோல்சாரத்துக்கும் நீங்க செய்யற இந்த பரிகாரங்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்ல வரேன். அதனால இந்த 3 கிரகத்துக்கும் மிக முக்கியமான பொறுப்பு உண்டு. நம்ம வாழ்க்கையில பார்க்கறதுக்கு கோடீஸ்வரன் மாதிரியே இருப்பாங்க, 10 பேர் சுத்தி எந்நேரமா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ளார ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும், ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் இந்த 3 கிரகம் தான். அப்ப இந்த 3 கிரகம் எவ்வளவு முக்கியமானது நம்ம வாழ்க்கையில அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம், டைம் இருக்கும்போது அந்த வீடியோவெல்லாம் போய் பாருங்க, தெளிவா சொல்லியிருக்கோம். நிறைய பேர் பாராட்டி இருக்கீங்க, நிறைய பேர் நெகட்டிவாகவும் சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி கவலை இல்லை. இந்த பிரபஞ்சம் என்ன உங்ககிட்ட வந்து சேர்க்க சொல்லுதோ அதையே நம்ம சேர்த்துருக்கோம், அதை போய் பாருங்க. நம்ம வாழ்க்கையில இந்த 3 கிரக பயிற்சிகளும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தகவலை பத்தி நான் கூட பகிர்ந்துக்கிறேன். நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா உடல் எடை பிரச்சனை தான். உடல் எடை பிரச்சனை இருந்தாலே பல நோய்களுக்கு காரணமா அமையும். அதுபோல எதையும் நம்மளால செய்ய முடியாது, உழைக்க முடியாது, ஒரு மானம் மரியாதை இருக்காது, இப்படி பல பிரச்சனைகளை இந்த உடல் எடையால நம்ம சந்திப்போம். அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தான் வெயிட் லாஸ் பவுடர் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் 1000 கஸ்டமர்ல 10,000 கஸ்டமருக்கு மேல இந்த வருஷம் மட்டுமே இந்த வெயிட் லாஸ் பவுடரை வாங்கி
பல பேர் பயனடைஞ்சிருக்காங்க, நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அந்த ரிவ்யூ நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்வீட்டி டிவிங்கிற யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தா வாங்கி பயன்படுத்துங்க. உண்மையா ஆச்சரியப்படுவீங்க. 9043688626. என்ன விளம்பரமா இருக்குன்னு பாக்குறீங்களா? 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரூட்டு. இப்போ மீன ராசிக்கு குரு பகவான் எந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா 4வது வீடு. இந்த சூழ்நிலையில அதாவது 7.5 சனி ஜென்ம சனியா இப்ப போயிட்டு இருக்கு. இந்த ஜென்ம சனி எப்படி இருக்கும்னு சொல்ல வேண்டியதில்லை. அதனுடைய பலத்தை, அதனுடைய குணத்தை, அதனுடைய ஆதிக்கத்தை கண்டிப்பா செலுத்தும். இதை மறுக்கலாம் முடியாது. ஏதாவது ஒரு வகையில பலத்தை அடிபட்டு காயப்பட்டு நோகப்பட்டு ஒரு பெரிய இழப்பை கூட சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவதுன்னா ஒன்னு பொருள் இழப்பு பெருசா இருந்திருக்கும், அல்லது பெரிய நஷ்டத்துல உங்க தொழில் போயிருக்கும், அல்லது வேலையை இழந்திருப்பீங்க, இல்லைன்னா பெரிய கடன் உருவாகி இருக்கும், அல்லது நோய், இந்த நோயை தீர்க்கவே முடியாதா அப்படிங்கிற ஒரு கவலையோட நோய்கள் ஏற்பட்டிருக்கும், இல்லைன்னா ஏதாவது விபத்து. இப்படி நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையில திடீர்னு ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு செயல் நம்ம வாழ்க்கையை பிரட்டி போட்டிருக்கும். அது கண்டிப்பா சனி திசையில நடக்கும். 7.5 சனியில கண்டிப்பா நடக்கும். லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல குரு இருந்தா அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம். நம்ம வாழ்க்கையில முன்னேறிட்டோம் அப்படின்னு எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா, நம்ம தொழில் சிறப்பா போயிட்டு இருந்தா சொல்லலாம், அல்லது நல்ல வருமானம் வந்தா சொல்லலாம், அல்லது நிலம் வாங்கினோம்னா, அல்லது அதுல வீடு கட்டணும்னா, அல்லது வாகனம் வாங்கணும் அப்படின்னா சொல்லலாம்ல. அந்த நிலம் வாங்குற, வீடு கட்டுற, வாகனம் வாங்குற இது மாதிரியான அமைப்புல குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். கண்டிப்பா உங்க வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி பயணப்பட போகுது. இந்த வருஷத்துல இதையெல்லாம் மிக பிரம்மாண்டமா செய்யலனாலும் உங்கள் நிலைக்கு ஏற்றது மாதிரி, உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி, உங்கள் வருமானத்துக்கு ஏற்றது மாதிரி, பொருளாதாரத்துக்கு ஏற்றது மாதிரி இதை கண்டிப்பா இந்த வருஷத்துல நீங்க செய்வீங்க. செல்வமும் செல்வாக்கும் கண்டிப்பா கிடைக்கும். வசதி வாய்ப்புகள் உண்டாகும். நீங்க எப்படி இருந்தாலும் உங்களது பழக்க வழக்கங்களை மாற்றி அமைக்கும். சோர்வா இருந்தீங்கன்னா சுறுசுறுப்பா மாறுவீங்க. சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா இனிமேல் நிதானமா இருப்பீங்க. கவலையோடு இருந்தீங்கன்னா இனிமேல் தன்னம்பிக்கையோட வெளியில வருவீங்க, மீண்டு வருவீங்க. தோல்வி அடைஞ்சு துவண்டு போயிருந்தீங்கன்னா வீறு கொண்டு எழுந்து வருவீங்க. உங்க நிலையை அப்படியே எதிர் திசையாக மாற்றக்கூடிய அமைப்பு. அம்மா மேல அதிக பாசம் உண்டாகும், உறவினர்கள் மேல மரியாதை உண்டாகும். ஆனா ஏகப்பட்ட அவமரியாதைகளை சந்திச்சிருக்கலாம் இந்த 7.5 சனியில. நண்பர்கள் மூலியமா, உறவினர்கள் மூலியமா, கூட பிறந்தவங்க மூலியமா, இப்படி ஏகப்பட்ட அவமானங்களை, துரோகங்களை, விரோதங்களை சந்திச்சிருக்கலாம். ஆனா அதே நேரத்தில் அவர்களுக்கு முன்னாடி திறமையா கெத்தா வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் இது. எல்லாத்துலேயும் ஒரு அனுபவம் கிடைச்சிரும். எப்படி எதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் பாஸ் ஆயிடுவீங்க. சிந்திக்கிற திறமை அதிகரிக்கும். எதையுமே யோசித்து செயல்படக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும். பெரிய ஆராய்ச்சியே நடத்துருவீங்க. ஒரு விஷயத்த செய்யணும், செயல்படுத்தணும், இறங்கணும் அப்படின்னா மிகப்பெரிய ஆராய்ச்சியை நடத்தி முடிப்பீர்கள். அப்படின்னா அந்த அளவுக்கு யோசிப்பீங்க, அந்த அளவுக்கு சிந்தனை செய்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஏன்னா பாதி வெற்றி நீங்க சிந்திக்கிறதுலேயே, யோசிக்கிறதுலேயே உங்களுக்கு கிடைச்சிரும். மீதி வெற்றியை செயல்பட்டு காண்பீர்கள். அதுபோல மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானின் அருள் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. உங்கள் அதிபதி, அப்போ உங்கள் அதிபதி தான் இப்போ 4ஆம் வீட்டில் போய் அமர்கிறார். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். ஆன்மீக வழியில பயணம் செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்பவே உங்களது வெற்றி எழுதப்படும். வீடு, மனை, சொத்து, சுகம் இது தொடர்பான அத்தனை சந்தோஷங்களையும் நீங்க அடைவீங்க. தாய் மூலமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும், அல்லது பூர்வீக சொத்து கிடைக்கும், அல்லது உதவி கிடைக்கும். அதுபோல என் அன்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் குரு பகவான் அதிபதி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார். அங்கிருந்து அவர் பார்க்கிற பார்வை மிக சிறப்பான பார்வை. அது இன்னும் உங்களுக்கு யோக பலன்களை, அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகிறது. தொழிலில் அலைச்சல் இருந்தாலும், தொழிலில் கஷ்டங்கள் இருந்தாலும், தொழிலில் தூக்கம் இல்லாம இருந்தாலும் முடிவில் வெற்றி கிடைக்கும். அப்ப அவருடைய பார்வை 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படி சொல்லுவாங்க. குரு இருக்கிற இடத்துக்கு தான் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்கும். ஆனா பார்க்கிற இடத்துக்கு கண்டிப்பா கெட்டதே நடக்காது. 100% நன்மையே கிடைக்கும். அப்ப குரு எத்தனாவது இடத்துக்கு பார்க்கிறாரு? மீனராசி 4ஆவது வீட்டில் இருந்து 5ஆம் வீடாக 8ஆவது
வீட்டை பார்க்கிறார். ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறார். அது மறைவு வீடு. உங்கள் உள்ளங்களில், உங்கள் எண்ணங்களில், உங்கள் மனசில் அடைபட்டு கிடந்த அத்தனை ரகசியங்களும் வெளிப்படும், அத்தனை உணர்ச்சிகளும் வெளிப்படும், அத்தனை ஆசைகளும் வெளிப்படும், திறமைகள் வெளிப்படும். முடங்கி கிடந்த, மறைந்து கிடந்த அத்தனை விஷயங்களும் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். எனக்குள்ளே இவ்வளவு திறமை இருக்கா அப்படி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த 8ஆம் இடம்ங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அது மட்டும் இல்ல, 6, 8, 12 நன்மை செய்யாத இடங்கள் அப்படின்னாலும் அந்த பார்வை இருக்குல்ல, விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்திடும். 8ஆம் வீட்டை பார்த்தாலே திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். திடீர் அதிர்ஷ்டத்துக்கு பேர் போன ஒரு இடம் 8ஆம் வீடு. மரண பயத்தை உருவாக்குற இடம்னு சொல்லுவாங்க. இந்த பார்வையினால எதையும் தாங்கும் இதயமா இரும்பாயிடும். உங்கள் இதயம் பயப்படவே மாட்டீங்க. எதை வேணாலும் துணிஞ்சு செய்வீங்க. தைரியத்தோட துணிஞ்சு பேசுறது, தைரியத்தோட செயல்படுறது, ஒரு விஷயத்துல ஒரு காரியத்துல இறங்குறது, தயங்கவே மாட்டீங்க. தயங்காத எந்த ஒரு காரியமும் தோல்வி அடையாது. அதனால தயங்காம செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இது. கல்வி, அறிவு, ஞானம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சில நேரத்தில் 8ஆம் வீட்டு அதிபதி தீய கிரகத்தோட சேர்ந்துட்டார் அப்படின்னா வேலையில மாற்றங்கள் ஏற்படும். அது அதிர்ஷ்டமா மாறும். அதே ஆட்சி அல்லது உச்சமற்ற கிரகத்தோட சேர்ந்துட்டார் அப்படின்னா திடீர் லாட்டரி விழும், திடீர் புதையல் கிடைக்கும், திடீர்னு கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்து கிடைக்கும். ஏதாவது வழக்கு நடந்துகிட்டு இருந்தது பூர்வீக சொத்துல அப்படின்னா உங்கள் பக்கம் நியாயமாகும். திக்கு முக்காட போற, அதிர்ச்சி அடையக்கூடிய நல்ல சம்பவங்கள் திடீர்னு நடக்கும். அதெல்லாம் அந்த 8ஆம் வீட்டு பார்வை சொல்லும். அதுபோல அடுத்தது இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம், 10வது வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். பொருளாதாரத்தை எது முன்னேற்றம்? நம்முடைய வேலையும் தொழிலும் தான். அந்த வீட்டை பார்க்கிறார் குரு பகவான். தொழில், வேலை, அதனால வரக்கூடிய லாபம், அதனால வரக்கூடிய பணம், அதனால வரக்கூடிய புகழ், வெற்றி எல்லாமே சேர்ந்து ஒரு சமூக அந்தஸ்துள்ள நபராக, ஒரு பெண்ணாக, ஒரு ஆணாக நிலை நிறுத்தும். அப்படி தூக்கி நிறுத்தும். 10ஆம் வீட்டில் குரு பார்வை விழுந்தாலே பொறுப்பற்றவர்களாக இருந்த நீங்க பொறுப்பானவர்களாக மாறிடுவீங்க. அப்படியே திடீர்னு ஞானம் வந்தது மாதிரி பேச ஆரம்பிச்சிருவீங்க, செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க, சுறுசுறுப்பாயிடுவீங்க, துடிதுடிப்பாயிடுவீங்க. எது தேவை, எது தேவையில்லை, யார் தேவை, யார் தேவையில்லை, எங்கே பேசணும், எப்படி பேசக்கூடாது, ஏன் பேசணும், ஏன் பேசக்கூடாது, இந்த நேரம் ஒதுக்குறது கரெக்டா, இங்கே போகிறது ரைட்டா, இப்படி பகுத்து ஆய்ந்து உங்களது லட்சியத்துக்கும் குறிக்கோளுக்கும் எது தேவையோ அதை எடுத்துக்க மனசு தெளிவடையக்கூடிய ஒரு காலகட்டம். ஆணித்தரமா நம்பக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அன்பானவர்களாக, உங்களை அடக்கமானவர்களாக, ஒழுக்கமானவர்களாக, வாழ்க்கைன்னா இதுதான், இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இது. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன மாதிரி சூழ்நிலையில வந்திருக்கு? ஏற்கனவே விரயச்சனி முடிஞ்சு இப்ப ஜென்ம சனியில நிக்குது. ஜென்ம ராசியில சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இப்ப ராகு கேது ஜென்ம சனியிலிருந்து பல ஆட்டங்களை போட்டுட்டு, பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு, பல கஷ்டங்களை, துன்பங்களை, நோய்களை கொடுத்துட்டு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி படாத பாடையெல்லாம் படுத்துட்டு வாழ்க்கையினுடைய கடைசி கட்டம் வரைக்கும் கொண்டு போய் விட்டு எல்லாத்தையும் புடுங்கி விட்டுட்டு உயிரை மட்டும் வச்சு அனுப்பி வச்சிருக்கு. இப்ப ஜென்ம ராசியில இருந்த ராகு விரயஸ்தானத்துக்கு மாற போகிறார். யாரை நம்பி பணம் கொடுத்தீங்களோ, யாரை நம்பி நீங்க ஒரு செயலை ஆரம்பிச்சீங்களோ எல்லாமே கேள்விக்குறியா நிற்கும். எவ்வளதோ கஷ்டப்பட்டு, எவ்வளதோ இழந்து, ஓடா உழைச்சி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னைக்கு அனாதையா அம்போன்னு நிக்கிறவங்களா இருப்பீங்க. வாழ்க்கைன்னா என்ன அது உங்களுக்கு புரிய வச்சிருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. விரயத்துல இருக்கிற ராகு குரு பார்வையில் இருக்கிறார். கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா நமக்கு நேரம், கெட்ட நேரம்னு வந்தா எல்லாமே கெட்டதா தான் நடக்குமா அப்படிங்கிறது மாதிரி 7.5 சனியா இருக்கிற சனி எப்படி பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காரோ, இப்ப அதுல இருந்து ராகு விலகி விரய ராகுவா இருக்காரு. விரய ராகுனா யாரு? கண்மூடித்தனமா எதை பத்தியும் கவலைப்படாம எது தேவையோ அது கிடைக்கணும், எதை யோசிக்கிறோமோ அதை அடையணும், எதுக்கெல்லாம் ஆசைப்படுறோமோ அது எப்படி இருந்தாலும் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடியது. அவர் விரயத்துல அமர்ந்திருக்கிறதுனால நிறைய விரயம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்ப விரயம் ஆகணும்னா கடன் வாங்கி விரயம் பண்ணுவீங்களா? இதுக்கு மேல கடன் வாங்க மாட்டீங்க, நிறைய அனுபவிச்சாச்சு. அப்ப அந்த விரயத்துக்காகவே இனிமே கஷ்டப்படுவீங்க, உழைப்பீங்க. ஏன் கஷ்டப்பட்டு உழைச்சி இனிமே அனுபவிக்க முயற்சி பண்ணுவீங்கன்னு சொல்றேன் அப்படின்னா, குரு பார்க்கிறாரு. குரு பார்த்தாலே அந்த இடம் புனிதமாகும். ரொம்ப மோசமாலாம் விரைய செலவு, தேவையில்லாத செலவுகள்லாம் உங்களை பண்ண விடாது. தேவையான செலவுகளை தான் பண்ண விடும். அதனால கவலைப்படாதீங்க. இதுக்கு மேல நீங்க செய்யற ஒவ்வொரு செலவும் அர்த்தமுள்ளதா இருக்கும். ஆனா நிறைய செலவு பண்ணுவீங்க. அப்ப என்ன பண்ணணும்? சுப செலவுகளாக மாத்துறது உங்களது திறமை. நிறைய சம்பாதிப்பீங்க, நிறைய உழைப்பீங்க, நிறைய செல்வம் எல்லாம் வரும். ஆனா அதை
சுப செலவுகளாக மாத்திர வலிமை உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா ஒரு அற்புதமான அமைப்பு, அற்புதமான காலகட்டமா இருக்கும். விரயத்தில் இருக்கிற ராகு குரு பார்வையினால இடமாற்றம், ஊர் மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் இதெல்லாம் நடக்கும். அதாவது ஏதோ நடந்துருச்சு, இதுக்கு மேல என்ன பிரச்சனை, இதுக்கு மேல என்ன நடந்தா என்ன, எங்க போனாலும் பிரச்சனை இல்லை, எந்த வேலை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, எப்படியாவது இந்த நிலைமையை மாத்தணும், ஊரை விட்டு ஓடி கூட உழைக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், கஷ்டப்படுறதுக்கு ரெடியா இருக்கேன், வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருக்கும். அப்ப ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்க வந்திருக்கிறார் ராகு பகவான். ஜென்மத்துல சனி கொஞ்சம் தாமதப்படுத்துவார், சில விஷயங்களை தாமதப்படுத்துவார். அதனால நீங்க பொறுமையா தான் இருந்தாகணும், எதையுமே அவசரப்பட்டு செய்யக்கூடாது. அவ்வளவுதான். இந்த ராகு இப்ப அங்க இருக்கிறதுனால, விரயத்துல இருக்கிறதுனால அவசரப்பட்டு செய்றீங்க அப்படின்னா யோசிக்காம செய்வீங்க. என்ன ஆகும்? எந்த மாற்றம் நடந்தாவது நம்ம வாழ்க்கை மாறுமா அப்படிங்கிற நிலையில இருக்கீங்க. கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. குறிப்பா வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணலாம், அல்லது வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா அதற்கு சாதகமான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில். ஆனா அதே நேரத்தில் அதிக முதலீடு எதுலையும் போடாதீங்க. வெளிநாட்டுக்கே போறதா இருந்தாலும் நிறைய பணம் கட்டிலாம் போகாதீங்க. கொஞ்சனா பணத்தை போட்டு நிறைய எடுக்கிறது மாதிரியான அமைப்பு எதுல இருந்தாலும் அது செய்யுங்க. ஏன்னா விரைய ராகுங்கிறது நிறைய கொண்டு போய் விட்டுரும், நிறைய செலவு பண்ண வைக்கும். கண்டிப்பா கிடைச்சிரும், ஒரு நம்பிக்கையை வர வச்சிரும். ஒரு செலவு பண்றீங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்க, அல்லது எதுக்காவது பணத்தை கட்டுறீங்க அப்படின்னா நிறைய நம்பிக்கையை வர வச்சிரும், நம்பிக்கையோட கட்ட வச்சிரும். எதை பத்தியும் கவலைப்படாத, நீ கட்டு பாத்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி. ஆனா விரயத்துல இருக்கிறதுனால அது நமக்கு ஒரு வேலை நல்லதா வந்ததுன்னா பரவாயில்ல. ஆனா விரயமா வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஜென்ம சனியில இருக்கும், அதனால மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்ல, கடன் நோய் எதிரி வீட்டுக்கு கேது பகவான் வந்திருக்கிறார் களத்திர ஸ்தானத்தில இருந்து. ஆனா அவர் ஒரு வகையில எல்லாத்துக்கும் தடை போட்டுருவாரு. கடனுக்கு ஒரு தடை, நோய்க்கு ஒரு தடை, எதிரிகளுக்கு ஒரு தடை. அந்த விஷயத்துல உங்களுக்கு நல்லதாவே நடக்க போகுது. அற்புதமான ஒரு அமைப்பு, எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நோயெல்லாம் இனிமே இருக்காது, நோய் கட்டுக்குள் வந்துடும். கடன் இனிமே கடன் வாங்க முயற்சி பண்ணவே மாட்டீங்க. அதுதான் ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா அனுபவிச்சாச்சு, நிறைய கடன் வாங்கி அதை அடைக்க முடியாம இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா இந்த நேரத்தில் உங்களுக்கு கடன் யாருமே கொடுக்க மாட்டாங்க, அது ஒரு விஷயம். அதுக்கு கேது பகவான் தடையா இருப்பார். அது உங்களுக்கு கெட்டதா இருந்தாலும் ஒரு விதத்துல அது நல்லதுதான். அது மட்டும் இல்ல, ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அதி அற்புதமான அமைப்பு இது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு தெய்வீகமான ஒரு கிரகம் போய் அமருது கடன் நோய் எதிரி ஸ்தானத்துல. அது மட்டும் இல்ல, நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க, குடும்பத்தால் அவமானப்பட்டிருப்பீங்க, உறவுகளால் அவமானப்பட்டிருப்பீங்க, கூட இருந்த நண்பர்களால் அவமானப்பட்டிருப்பீங்க, நம்பி அவமானப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வச்சாம்பாரு ஆப்பு நம்ம ராகு. ராகு அவ்வளவு சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. உங்கள் திறமை புதைஞ்சிருந்தாலும் ஒரே நாள்ல அப்படி தூக்கிங்க பாரு, எங்க ஆள் இருக்காரு பாரு. யாரும் நினைச்சீங்க இவருடைய திறமை என்ன தெரியுமா, இவருடைய குணம் என்ன தெரியுமா, இவருடைய உழைப்பின் வலிமை என்ன தெரியுமா, ஒரே நாள்ல உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு ராகு பகவான் கொண்டு வந்து விடுவார். அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகபட்ச எதிர்பார்ப்பை உருவாக்குறது மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப கம்மிங்க. அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு இந்த ராகுவாலையும் கேதுவாலையும். கேதுவுக்கு அப்படிதான், எந்த காரியம் செஞ்சாலும் அதுல ஒரு தடை வராம இருக்கணும்னு முயற்சி பண்ணிட்டாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் அதை உடைப்பார், அவரே உடைப்பார். கற்பனை பண்ணி பாருங்க, உங்க முன்னாடி ஒரு தடை வருது, அவர் வந்து உடைக்கிறாருன்னா பாத்துங்க, அதுதான் உண்மை. அந்த உடைக்கக்கூடிய ஞானத்தையும் அந்த சூழ்நிலையையும் அந்த வலிமையையும் உங்களுக்கு கொடுப்பார், உங்களை ஊக்குவிப்பார் இந்த கேது பகவான். எந்த நேரத்துல பணிஞ்சு செயல்படணும், எந்த நேரத்துல அதிகாரம் பண்ணணும், எந்த நேரத்துல உங்க பவரை வெளிப்படுத்தணும், இதை எல்லாத்தையும் காட்டுறவர், எல்லாத்தையும் புரிய வைக்கிறவர் கேது பகவான். மனசுக்குள்ளார ஒரு இனம் புரியாத வெறுமை வந்து சூழ்ந்திருக்கும், ஒரு வெறுப்பு வந்திருக்கும், ஒரு குழப்பம் வந்திருக்கும், திடீர் நோய் வந்திருக்கும், விபத்து ஏற்பட்டிருக்கும், கடன் நிறைய வாங்கி குவிச்சிருப்பீங்க, செலவு தொடர்ந்து வரும், பணம் எந்த அளவுக்கு வேகமா வருதோ அந்த அளவுக்கு செலவும் வந்து நிற்கும். சில சவால்களை எதிர்கொள்வீங்க. நீங்க நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற மலைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகி இருக்கும். வாழ்க்கையில ஏற்படுற தடைகளை நீங்க சந்திக்கிறதுக்கும் வெற்றி பெறத்துக்கும் எது உதவு தெரியுமா? நம்பிக்கை தான் உதவுது. எத்தனை கிரகங்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எத்தனை பிரச்சனைகள் எங்க வேணாலும் இருக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும், அந்த இறைவனின் அருள் கிடைச்சதுன்னா, அந்த இறைவனின் கை நமக்கு கிடைச்சது அப்படின்னா அதை தொட்டுட்டீங்கன்னா போதும். நெருப்பிலே வீழ்ந்தாலும் வீறு கொண்டு எழுந்து வானில் எட்டாத உயரத்தில் கம்பீரமாக வலம் வரும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உங்களால பறக்க முடியும். அந்த இறைவனுடைய கை உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா யாரையும் உலகத்துல நம்பாதீங்க. இந்த காலகட்டத்தில் இறைவனை மட்டும் நம்புங்க. அந்த ஃபீனிக்ஸ் பறவை நெருப்புல விழுந்து மறுபடியும் பறக்க வீறு கொண்டு பாயுமா விண்ணை நோக்கி. நமக்கும் வாழ்க்கை இருக்கு,
இந்த நெருப்பிலிருந்து நம்மளாலையும் தப்பிக்க முடியும் அப்படின்னு வீறு கொண்டு விண்ணை நோக்கி அந்த நம்பிக்கையோட பாயுமா. இந்த ஃபீனிக்ஸ் பறவை தான் நீங்களும். தோல்வியிலிருந்து வெற்றிக்கான உத்வேகத்தை உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை ஊட்டுறது தான் ஃபீனிக்ஸ் பறவை. இது ஃபீனிக்ஸ் பறவை இல்லைங்க, நம்பிக்கை. நம்பிக்கை அப்படிங்கிறது நம்முடைய உறுதியான மனப்போக்கு. எதை நம்புறோமோ அதை முடிச்சே காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறியை கொடுக்கக்கூடியது. எத்தனை தடைகள் வந்தாலும், தாமதங்கள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் அதை அடைந்தே தீர்வதுதான் நம்பிக்கை. நேர்மறையான சிந்தனைகளை நோக்கி நம்மளை தூக்கிட்டு போகும், அழைச்சிக்கிட்டு போகாது, தூக்கிட்டு போகும். வாழ்க்கையில ஏற்படுற அத்தனை தடைகளையும் உடைச்சி வெற்றிங்கிற ஒரு சுருக்கத்தை காட்டக்கூடியது அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்ம மேலே நமக்கு இல்லை அப்படின்னா வேற யாரு வைப்பாங்க? முதல்ல நாமளே பெரிய ரகசிய புத்தகங்க. நாம படிக்கணும், புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நாம யாரு, நமக்கான திறமை என்ன, எதுல திறமை இருக்கு, எதுல திறமை இல்லை, எது நமக்கு தேவை, எது தேவையில்லை, யார் நமக்கு தேவை, யார் தேவையில்லை, யார் நம்மளை மதிக்கல, யார் மதிக்கிறாங்க, நம்ம வாழ்க்கைக்கு எது தடையா இருக்கு, இதெல்லாமே பெரிய ஆராய்ச்சி. நம்மளையே நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஆகணும். நாமளை நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலகமே நம்ம கையில. மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நம்மளை பற்றி நம்மளை முழுசாக புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தையே ஆளலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுடைய வரி. எவ்வளவு அற்புதமான வரி! அது மட்டும் இல்லை, இந்த பாட்டுக்கு ஏற்ற ஒரு மன்னரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து புகழ் அடைஞ்சவர், இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சவர். அது யாருன்னா அலெக்சாண்டர். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கையே பிரச்சனை தான். பிரச்சனைகளை தீர்க்க மனுஷன் பிரச்சனைகளுடைய விளைவுகளை மட்டுமே சரி செய்ய முயற்சி பண்றோம். அதாவது ஒரு பிரச்சனையால நமக்கு என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் நம்ம சரி பண்றோம். ஆனா பிரச்சனைக்கான காரணத்தை நம்ம பார்க்கறதுக்கு முயற்சியே பண்றதில்ல, அதை சரி செய்யறதுக்கு முயற்சியே பண்றதில்ல. விளைவுகளை சரி பண்றதுனால அடுத்த விளைவு தான் ஏற்படும். அதனால பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா பிரச்சனைக்கான மூல காரணத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க கண்டுபிடிங்க. பிரச்சனையினுடைய அடி வேர் என்ன, அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, அந்த பிரச்சனை யாரால வந்தது, நீங்க அப்படியே தேடிக்கிட்டே போறீங்கன்னு வச்சுங்க, இந்த 3 கிரகத்தாலையும் உங்களை கை காட்டுவீங்க. நீங்க தான் பிரச்சனை. அச்சச்சோ நாங்க பிரச்சனையா? உங்களை இல்லாம ஒரு அணுவும் அசைஞ்சிருக்காது, உங்களை இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் ஆரம்பிச்சிருக்காது. அத்தனைக்கும் காரணம் நீங்க தான். அப்போ உங்களை நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வெற்றியும் யாருக்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தேடி அலைஞ்சி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அத்தனையும் உங்ககிட்ட தான் இருக்கு. இறைவன் எழுதிய அழகான மென்பொருள் என்ன தெரியுமா? பிரச்சனை. பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. ஒரு கதை சொல்லட்டுமா? 30,000 காலாட்படைகள், 5,000 குதிரை வீரர்கள் பாரசீக படையெடுப்புக்கு தயாராகிட்டு இருக்காரு. யாரு? மாவீரர் அலெக்சாண்டர். பாரசீக படையெடுப்புக்கு முன்னாடி அலெக்சாண்டர்கிட்ட குறைஞ்ச அளவுதான் பொருள் இருக்கு. ஆனாலும் பயணத்திற்கு முன்னாடியே படை வீரர்களுடைய செல்வ நிலை இருக்குல்ல, அவர்களுடைய குடும்ப பொருளாதாரம் இருக்குல்ல, அதையெல்லாம் சரி செய்யறாரு. படை வீரர்கள் குடும்பத்துக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறார். அத்தனை பேருக்கு நிலங்களை அள்ளி கொடுக்கிறாரு. அத்தனை பேருக்கும் பொற்காசுகள் அள்ளி கொடுக்கிறாரு. அப்படின்னா அது மட்டும் இல்ல, தந்தை தனக்கு அளித்த அரசையே உற்ற நண்பனுக்கு பிரிச்சு கொடுக்கிறார். அப்ப அலெக்சாண்டருடைய நண்பர் பெர்டிகாஸ் அக்கரோட கேட்கிறாரு, அரசே இப்படி எல்லாவற்றையும் எல்லோருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து விட்டீர்களே, உங்களுக்கென்று என்ன வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அலெக்சாண்டர் ஓன்னு சிரிக்கிறார். அவருடைய சிரிப்பு ஒலி அத்தனை படை வீரர்களுக்கும் கேட்குது, அவ்வளவு தூரத்துக்கு கேட்குது. ஏன் சிரிச்சிருப்பாரு? மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல. இந்த வீடியோட கடைசியா பார்க்கலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ளார வந்துருவோம். இப்ப சனி பகவான் இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செய்ய போறார் நம்ம வாழ்க்கையில அப்படின்னா, நீங்க ஏதாவது தவறு செய்றீங்க அப்படின்னா குடும்பத்தில் உள்ள பெரியவங்க என்ன செய்வாங்க? அந்த தவறை திருத்தி ஆலோசனை சொல்லுவாங்களா? அதைத்தான் சனி பகவானும் செய்ய போறாரு. உங்கள்கிட்ட இருக்கிற குறைகளை உங்களுக்கு புரிய வைப்பாரு. அதை இனிமே செய்யாத அளவுக்கு நல்வழிப்படுத்துவார். அப்படி நல்வழிப்படுத்துற ஒரு ஆசிரியரா அந்த காலகட்டத்தில் சனி பகவான் இருக்க போறாரு. பணத்தை சிக்கனமா பயன்படுத்த தெரியாதவரா நீங்கள்?
நேரத்தை மதிக்காம அலட்சியம் காட்டுபவரா நீங்கள்? 10 மணிக்கு வர சொன்னா 11 மணிக்கு போறவங்களா நீங்க? பணம் தான் இவ்வளவு கொட்டி கிடக்க எவ்வளவு செலவு பண்ணா என்ன, இந்த பணம் நிரந்தரம் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க? நல்லவர் யார் கெட்டவர் யார் என பகுத்து அறிய தெரியாதவரா நீங்க? அதாவது உங்க முகத்துக்கு முன்னாடி வஞ்சி புகழ்ச்சி செய்யறவங்கள நல்லவங்கன்னு நம்புறதும், உங்க முகத்துக்கு நேரா நீங்க செய்யறது தவறுன்னு சுட்டி காட்டுறவங்கள கெட்டவங்க அப்படின்னு நீங்க நம்புறவங்களா? உறவுகளை பெருசா மதிக்காதவங்களா நீங்க? பணம் எந்த வகையில வந்தாலும் பரவாயில்ல, என் நோக்கம் பணம் மட்டும்தான், எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம், இந்த பணம் நிரந்தரம் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க? அப்படின்னா கண்டிப்பா உங்களை சனி பகவான் பார்ப்பாரு, உங்க கூடவே இனிமே இருக்க போறாரு. நாம் செய்யற ஒவ்வொரு தவறையும் சனி பகவான் தன் ஆதிக்க காலத்துல உணர வச்சு, இதுக்கு மேல இப்படிலாம் தவறு செய்யாதப்பா, தவறு செஞ்சா இப்படிதான் நடக்கும், புரிஞ்சுக்கிட்டியா, நடந்துருச்சா, ஏன் அவர் மட்டும் செய்யணும், மற்ற கிரகங்கள்லாம் ஏன் செய்யாது? சனிங்கிறவரு நீதிமான், எதை தரணுமோ அதை பாரபட்சம் இல்லாம தருவார். அது ஆண்டவனாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எளிமையானவர்களாக இருந்தாலும் சரி, அது நல்லதோ கெட்டதோ. மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கும், சரி பரவாயில்ல போய்ச்சிட்டு போட்டோம் அப்படின்னு. ஆனால் சனி பகவான் எதுக்குமே சமரசம் ஆக மாட்டார். நீதி நிலைநாட்டுறதுக்கு எவ்வளவு கொடுமையான செயல் கூட அவர் செஞ்சு காட்டுருவார். அது மாதிரி நீதியை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய தடை வந்தாலும், எந்த கிரகம் எதிர்த்து வந்தாலும் அப்படி அசால்ட்டா நம்மளை தூக்கி நிறுத்துவார். ஈஸ்வரன் கையில ஒப்படைப்பார், நீ பார்த்துக்க ஈஸ்வரா, இந்த கிரகம் இந்த தண்டனை இவருக்கு கொடுக்க போகுது அப்படின்னு கிரகத்தை காட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அதனால அவர் தரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நம்மளை வதைக்கிறதுக்கு இல்ல, திருத்தறதுக்கு. உதாரணமா பணத்தை தண்ணீரா செலவு பண்றீங்க அப்படின்னா பணத்தினுடைய அருமை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புரிய வைப்பார். என்கிட்ட ஒரு நண்பர் வந்தார், நான் இளமையில நல்ல வசதியா இருந்தேன், பணத்தை பணமா நினைக்காம தண்ணி மாதிரி செலவு பண்ணேன், எதை எடுத்தாலும் பிரம்மாண்டமாக தான் எடுப்பேன், நல்லா உல்லாசமா வாழ்க்கை வாழ்ந்தேன், நல்லா அனுபவிச்சேன். அப்புறம் இந்த 7.5 சனின்னு ஒன்று வந்தது, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, திடீர்னு நோய், திடீர்னு விபத்து, என்ன ஆளையே மாத்திருச்சு. இன்னைக்கு ₹1 காசுக்காக பிச்சை எடுக்காத நிலையை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார். கண்ணீரே வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு, நான் இப்பெல்லாம் பணத்தை பணமா பாக்குறது இல்ல, மகாலட்சுமியா பாக்குறேன், கடவுளா பாக்குறேன், வீண் செலவே செய்யறதில்ல. ஒரு பொருளை வாங்கணும்னா இது நமக்கு அவசியமா, அவசியம் இல்லையா, ஆடம்பரமா, நல்லதா கெட்டதா, இப்படி பல கேள்விகள் கேட்டு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்றேன் அப்படின்னு சொன்னார். அப்ப இதனுடைய வீரியத்தை நீங்க உணர்ந்தாலே 7.5 சனியினுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும். அந்த 7.5 சனி மட்டும் இல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சனி பயிற்சி வருது. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, சகாய சனி, இப்படி ஒவ்வொரு சனி காலகட்டத்திலையும் அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்தும். அதனாலதான் நேரம் தவறாம, நேர்மை தவறாம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற யாரையும் சனி பகவான் தண்டிக்க மாட்டாரு. யாருக்கோ கொடுக்க வேண்டியதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். குரு பகவானுக்கு அதாவது இருக்கிற இடம் பாழ், பார்க்கிற இடம் கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சனி பகவானுக்கு உள்டாவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற இடத்துக்கு புண்ணியமும் பார்க்கிற இடத்தை பாழாக்குறதும் இவருடைய குணம். அதாவது அங்க பஞ்சாயத்து வைக்க போறாரு அந்த வீடுகள்ல, அப்ப முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க என்னெல்லாம் முயற்சி பண்ணி உண்மையா உழைச்சி கஷ்டப்பட்டு சேர்த்தீங்களோ அதுல கணக்கு வழக்க பார்க்கிறாரு. நியாயமா நேர்மையா இருந்தது அப்படின்னா, அந்த முயற்சி நியாயமா நேர்மையா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதனால சேர்த்த நல்லது கெட்டது, புகழ், பணம், செல்வம், பொருள், வீடு, நிலம், சொத்து, பெயர் எல்லாத்தையும் இது நேர்மையா சம்பாதிச்சது, கடைசி காலம் வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு சீல் போட்டு போவார். அதையே மாத்தி நீங்க நேர்மையான வழியில முயற்சி பண்ணாம குறுக்கு வழியில முயற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உடனே ரெக்கவரி பண்ணுவார். அதாவது நஷ்டத்தை ஏற்படுத்துவார். உங்க குறுக்கு வழியில முயற்சி பண்ணி கிடைச்ச அத்தனை விஷயங்களையும் பறிகொடுப்பீங்க. அடுத்தது களத்திர ஸ்தானத்துல குரு பகவான் பார்வை படுது. அதாவது கணவன், மனைவி, நண்பர்கள், தொழில் கூட்டாளர்கள் அல்லது வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு உதவி செய்யறவங்க, இப்படி எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம், அந்த இடத்துல இவருடைய பார்வை விழுது. அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் படத்தை சொல்றது உங்களுக்கு நல்லா புரியுங்கிறதுக்காக சொல்றது. வேட்டையாடு விளையாடு படத்துல எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சீனே இதுதான், எல்லா ரவுடிகளும் அவங்க உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு வேலை போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் ஏதாவது கெட்ட எண்ணம் இருந்தது, தப்பு பண்ணு நினைச்சிட்டு இருந்தீங்க, அல்லது குடும்பத்துக்கு துரோகம் பண்ணு நினைச்சிட்டு இருந்தீங்க, நண்பர்களுக்கு துரோகம் பண்ணு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க, அல்லது உங்களுக்கு துரோகம் பண்ணு நினைச்சிட்டு இருந்தாங்க, கெட்டது
பண்ணணும்னு யாராவது நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, அல்லது உங்களுடைய துணை உங்களுக்கு கெட்டது பண்ணணும், துரோகம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா என்ன செய்வார்? உடனே எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுவார். அத்தனை விஷயத்திலையும் கவனம் செலுத்தி அதில் நடக்கக்கூடிய, அதாவது குடும்ப பிரச்சனையில நியாயமா இருந்தா அன்பே ஆறுயிரே அப்படின்னு குடும்ப வாழ்க்கையில ஒரு அந்யோன்யம் ஏற்படும். ஏற்கனவே பிரிஞ்சிருந்தா கூட ஒன்னு சேர்ந்துருவீங்க. சனி பகவான் களத்திர ஸ்தானத்தை அப்படி பாக்குறாரு. முடிஞ்ச வரைக்கும் என்ன தப்பை தான் அவர் கண்டுபிடிப்பாரு. பிடிக்காத மருமக எது செஞ்சாலும் தப்பு அப்படின்னு சொல்றது மாதிரி சனி பகவான் அப்படிதான் பாப்பாரு. ஏதாவது தப்பு இருக்கான்னு தான் கண்டுபிடிப்பாரு. ஏதாவது சரியா செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கண்டுபிடிக்க மாட்டாரு. அவரு அந்த இடத்துக்கு வரும்போது தான் என்ன சரியா செஞ்சீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு பாப்பாரு. இப்ப என்ன தப்பு செஞ்சீங்க அப்படின்னு பாக்குற பார்வை அது. உங்களுடைய ராசியில அவர் இருக்கும்போது அங்க என்ன சரியா செஞ்சீங்கன்னு தான் பாக்குறாரு. அவர் பார்வை இடத்துக்கு நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய பார்வை அது. அதனால சரியா செஞ்சதை விட தப்பா செஞ்சதுக்கான தண்டனை இங்க அதிகம் கிடைக்கும். அதனால கணவன் மனைவிக்கோ நண்பர்களுக்கோ துரோகம் செய்யாம மதிச்சு உதவியா இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பார். உங்களுக்கு யாராவது அப்படி நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அல்லது நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்க காலடியில் வந்து விழ வைப்பார். அதனால இந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. 7வது வீட்டுல முக்கியமான வீட்டுல இப்ப அவர் காலடி எடுத்து வைக்கிறார். எப்படி உங்களுக்கு அதை சரி பண்ணுவார், தீர்ப்பு கொடுப்பார் அப்படின்னா, இங்க நம்ம சட்டம் என்ன சொல்லுது? நமக்கு ஒரு கெடுதல் பண்ணாங்க, நம்மளை ஏமாத்தினாங்க அப்படின்னா நீங்க ஏமாத்துங்கலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு தண்டனை கொடுத்து ஃபைன் போட்டு உள்ள வச்சிருவாங்க. ஆனா சனி பகவான் கோர்ட்ல அப்படி இல்லை. கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணாங்களா, அப்ப மனைவிக்கு கணவன் துரோகம் பண்ணுங்க. நண்பனுக்கு துரோகம் பண்ணீங்களா, அல்லது நண்பன் உங்களுக்கு துரோகம் பண்ணாரா, நீங்க துரோகம் பண்ணுங்க. உங்களை நண்பர்கள் கெடுத்தார்களா, நீங்க கெடுங்க. அதாவது அடிக்கு அடி உதைக்கு உதை. நான் முன்னாடி சொன்ன கான்செப்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? அதுதான் சனி பகவானுடைய கோர்ட்ல நடக்கும். அதனாலதான் எதுல நீங்க அடிக்கு அடி உதைக்கு உதை கிடைச்சாலும் வருத்தப்பட மாட்டீங்க. குடும்ப பிரச்சனை நடந்தது அப்படின்னா வெளியில தலை காட்ட முடியுமா? மனைவிக்கு தெரியாம அல்லது கணவனுக்கு தெரியாம யாரு கூடயாவது பழக்கம் வச்சுக்கிட்டு உங்களே இழந்துடுறீங்க அப்படின்னா அதையே அவர் திருப்பி கொடுப்பார். உங்களுக்கு அந்த துரோகத்தை செய்ய வைப்பார். அப்ப என்ன நடக்கும்? அதை உங்களால தாங்க முடியுமா? அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் நேர்மையா குடும்ப வாழ்க்கையில இருக்கணும். அடுத்தது தொழில் ஸ்தானத்துல எது செஞ்சாலும் நேர்மையா செய்யுங்க அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. தொழிலோ வேலையோ நேர்மை இருக்கணும். சட்டத்துக்கு புறம்பா நினைச்சாலே இங்க கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்ட வேண்டியது வரும், உள்ள போக வேண்டியது வரும். எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு. அங்க கணக்கு வழக்கு, அங்க ஏதாவது தப்பு நடந்திருக்கா, நேர்மையா சம்பாதிச்சிங்களா அல்லது ஊரடிச்சு உலையில போட்டீங்களா, அல்லது இதுக்கு மேல எப்படி இருக்க போறீங்க இந்த 2.5 வருஷத்துக்கு, அதையெல்லாம் பார்க்கக்கூடிய காலகட்டம் இது. அதனால பாவத்தை மென்மேலும் சேர்த்துக்காம எச்சரிக்கையா உங்களுடைய உண்மையான குணம், பெருந்தன்மை, தெய்வீக குணம் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் குறுக்கு வழியில போகாதீங்க. நேர்மையா இருங்க. இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உண்மையா மீனராசி நண்பர்களும் தோழிகளும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனாலதான் குரு பகவானுடைய ராசியில நீங்க இருக்கீங்க. ஒன்னும் இல்லைங்க, இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆன்மீகத்துக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் நம்ம விதியை மாற்றக்கூடிய வலிமை எந்த அளவுக்கு உண்டு அப்படிங்கறத உங்களால புரிஞ்சிக்க முடியும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, வருஷம் முழுக்க கெடுதலே ஒரு குடும்பத்துல ஒரு மனுஷனுக்கு நடந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த குடும்பமோ ஒரு மனிதனோ தாங்கிப்பானா? அல்லது வருஷம் முழுக்க பணமா கொட்டிக்கிட்டே இருந்ததுன்னா இந்த உலகத்தால அவங்கள கட்டுப்படுத்த முடியுமா? இந்த பிரபஞ்சத்தால அவங்கள கட்டுப்படுத்த முடியுமா? அது மாதிரி தான் அதிக பணம் வந்தாலும் அகந்தை வந்துவிடும், அதிகம் துன்பம் வந்தாலும் பைத்தியம் பிடித்து விடும். அதனாலதான் இறைவன், அதாவது நன்மை தீமை எதுவா இருந்தாலும் அளந்து கொடுத்திருப்பாரு, மாற்றி மாற்றி கொடுப்பாரு. எந்த இடத்துல ஒரு மனுஷனால தாங்க முடியுமோ அந்த இடத்துல கொடுப்பாரு. குழப்பமா இருக்கா? குழம்பெல்லாம் வேண்டாம். ஒரு வருஷத்துல 7.5 சனி இப்ப வந்திருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா அவங்களுக்கு குரு பகவான் தொழில் ஸ்தானத்தையோ அல்லது லாபஸ்தானத்தையோ பார்ப்பார். ராகு கேது இரண்டுமே முயற்சி ஸ்தானம் அல்லது எதிரிகள் ஸ்தானம் அல்லது சுகஸ்தானம் இப்படி பார்ப்பாங்க, அதுல இருப்பாங்க. தெரியுதுங்களா? ஒரு கிரகம் நம்ம வாழ்க்கையில கெட்டதை நடத்தணும் அப்படின்னு வந்துருச்சுன்னா இன்னொரு கிரகம் அதை சரி செய்யக்கூடிய இடத்துக்கு வந்து நிற்கும். அதுதான் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத சூட்சமம் இதுதான். அதனால பாதகமே நடக்குது அப்படின்னு நம்ம அச்சப்பட தேவையில்லை. ஒரு நாள் கண்டிப்பா இது சரியாகும். எந்த ஒரு கஷ்டம், துன்பம், துயரம் நடந்தாலும் இது நிரந்தரம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த நிலையும் மாறும். இன்னொரு கிரகம் நமக்காக வரும். அதனால இந்த பெயர்ச்சிகள் நடந்ததுனால ஆலயங்களுக்கு செல்லுங்கள், மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள். முடியலையா வீட்டிலேயே பரிகாரம் செய்யுங்க. ஒரு விளக்க ஏத்தி வச்சு அதுல சுத்தமான நெய்யை ஊத்தி வணங்குனீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்ச நாயகனான சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டிலேயே சில ஈஸியான பரிகாரங்கள்
சில பூஜை பொருட்களால் கண்டிப்பாக நடத்த முடியும். இந்த 33 கோடி தேவர்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, வரவழைக்க முடியும். அது எப்படிங்க? தீய சக்தி நம்ம வீட்டில் அகலணும், நல்லது நடக்கணும், நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, தொழிலில் நல்லது நடக்கணும் அப்படின்னா பல பூஜைகள், பரிகாரங்கள், தோஷ நிவர்த்திகள் செய்கிறோம். ஆனால் உண்மையிலேயே பூஜை, ஹோமம் இதெல்லாம் செய்யறதுனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தி அது எல்லாத்துடைய அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பூஜைகளுடைய, ஹோமத்துடைய நோக்கம். பஞ்சபூதங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். இந்த ஹோமங்கள்லாம் 6 மாசத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா வீட்டில் செய்யணும். ஆனா செய்யற அளவுக்கு வசதி நம்மள்ட்ட இருக்கா? 5000, 6000, 10000 இந்த அளவுக்கு செலவாகும். அப்படி செலவு பண்ணாதான் வருஷம் மாறக்கூடிய சூழ்நிலைகள், துன்பங்கள், துயரங்கள், கொடுமைகள் எல்லாமே நம்ம குடும்பத்துல இருந்து மாறும். சரி, வசதி இல்லை, இதெல்லாம் செய்ய முடியாது, கண் திஷ்டி அதிகமா இருக்கு, மன கஷ்டங்கள் அதிகமா இருக்கு, வசதி இல்லை, எப்படி இதெல்லாம் தீர்க்கறது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கு தான் ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு இந்த காலகட்டத்தில். ஹோமங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அந்த ஹோமங்கள் அதிக சக்தி வாய்ந்த 3 ஹோமங்கள் இருக்கு. கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், சத்ரு சம்ஹார ஹோமம் அப்படிங்கிற இந்த 3 ஹோமமும் மிக முக்கியமான ஹோமம். ஆனா வீட்டில் செய்யறதுக்கு அதற்கான பொருளாதாரம் நம்மள்ட்ட இல்லை. அந்த பொருளாதாரம் இல்லைன்னா எப்படி நம்ம அதே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னா அதற்கு இப்ப வந்திருக்கிறது தான் பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்பத்தி. வீட்டுல பஞ்சகவ்ய விளக்குல தீபம் ஏற்றும் போது அதுல இருந்து வர புகை இருக்குல்ல, அந்த வாசம் ஹோமத்திலிருந்து வரக்கூடிய வாசத்திற்கு நிகரானது. பஞ்சகவ்ய விளக்குல இருந்து வரக்கூடிய புகை வீடு முழுவதும் பரவுச்சு அப்படின்னா எல்லா எதிர்மறை ஆற்றலையும் வெளியேற்றி குடும்பத்துல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பணப்புழக்கத்தையும் அதிகரிக்கும். கண்டிப்பா ஏதோ உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத சொல்லிட்டு இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் முயற்சி பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் அது சரியாகும். கூட பிறந்தவங்களே எதிரியா மாறுறாங்களா, துணையே துரோகம் பண்றாங்களா, அத்தனைக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த பரிகாரத்துல. இந்த பஞ்சகவ்ய சாம்பிராணி அகர்பத்திலாம் எப்படி செய்யறாங்க அப்படின்னா பசுவிலிருந்து எடுக்கக்கூடிய பால், நெய், கோமியம், தயிர், சாணம் இந்த 5 பொருட்களை வச்சு சில மூலிகைகளை வச்சு தயாரிக்கக்கூடியது தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி. பசுமாட்டுல பொதுவாகவே 33 கோடி தேவர்கள் வாசம் செய்யறாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதுவும் பால், நெய், தயிர் இதுல மகாலட்சுமி வாசம் செய்வதா எல்லாரும் நினைக்கிறோம். அதுல சுத்தமான நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றணும் அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியம் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும். தொழில் சிறப்பா இருக்கும். யார் மனசுலையும் நம்ம குடும்பத்துல கெட்ட எண்ணமே வராது. நமக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க. ஒற்றுமை மேலோங்கும். திடீர் விபத்துலாம் நடக்காது. கண் திஷ்டி சுத்தமா விலகிடும். அந்த திரி எரிஞ்சு அந்த எண்ணெய் எல்லாம் காலியாகி அப்புறம் விளக்கும் எரியும். அந்த விளக்கு எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாம்பல் இருக்குல்ல, அது விபூதிக்கு சமமானது. அந்த சாம்பலை நம்ம சேமிச்சு வச்சுக்கிட்டு அதை நம்ம நெத்தியில தினமும் விட்டுக்கிட்டு வரோம்னா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை கெட்ட சக்திகளும் அத்தனை நோய்களும் பறந்து போகும் அப்படிங்கிறது ஆன்மீக விதி. பஞ்சகவ்ய விளக்கை எப்பெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னா கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி இது போன்ற சிறப்பான நாளில் ஏற்றலாம். வெள்ளிக்கிழமையில ஏற்றலாம், திங்கட்கிழமையில ஏற்றலாம். இதெல்லாம் ஏற்றும் போது நம்ம குடும்பத்தில், நம்ம வீட்டில் கோபூஜை அல்லது ஹோமம், நாராயண பூஜை இதெல்லாம் செய்யறதுக்கு சமமானது இந்த விளக்கு ஏத்துறது. விளக்கு 10 ரூபாயோ 15 ரூபாயோ தான் வரும். இந்த ஒரு விளக்கு ஏத்துறதுனால 5000, 6000, 10000 கொடுத்து ஹோமம் செய்யறதுக்கு ஈக்குவலான பலன் கிடைக்கும். என்னன்னா அவங்க ஒரு நாள் செய்வாங்க. நம்முடைய லட்சியங்கள் நிறைவேற வரைக்கும், நம்முடைய பிரச்சனைகள் நிறைவேற வரைக்கும் இதை நம்ம செய்யணும். அவ்வளவுதான் வித்தியாசம். பஞ்சகவ்ய பூஜை பொருட்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் கொஞ்சம் நஞ்சல்ல. வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகளை அடியோட அகற்றும், சண்டை சச்சரவுகளை நீக்கும், நேர்மறை ஆற்றல்கள் நமக்குள்ளார உருவாகும், லட்சுமி கடாட்சம் ஏற்படும், கடன் பிரச்சனைகள் அத்தனையும் குறையும், செல்வம் செல்வாக்கு எல்லாம் நிறைஞ்சிருக்கும், கண் திஷ்டி, நோய் தொந்தரவு, சுவாச கோளாறு, தன விஷயத்துல போராட்டம், பொருளாதார நிலையை மாத்துறது, முன்னோர்களுடைய சாபம், நாம ஏற்கனவே செஞ்ச பாவங்கள், நம்ம குடும்பத்துல எந்த ஒரு நல்ல விஷயம் சுபகாரியங்களும் நடக்கல அப்படின்னா அது நடக்க வைக்கும். இப்படி இத்தனை பிரச்சனைகளும் இந்த விளக்கில இருந்து வரக்கூடிய புகை சரி பண்ணும். அது மட்டும் இல்ல, இந்த பஞ்சபூதங்களையும் தன்வசப்படுத்தி அதனுடைய ஆசி கிடைக்கிற அளவுக்கு வலிமையானது இந்த பஞ்சகவ்ய விளக்கு, அதுல ஏற்றக்கூடிய தீபம். சரிங்க, இந்த விளக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வீக தன்மையோட சுத்தமான நெய்யை பயன்படுத்தி, பாரம்பரியமான பொருட்களை பயன்படுத்தி பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்பத்தி இந்த குட் பேபி செய்யறாங்க. கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க. 9043668826. அது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பூஜை பொருட்களும் பாரம்பரியமான முறையில
கலப்படமே இல்லாம தெய்வீக தன்மையோட இவங்க செஞ்சு தராங்க. கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க. சரி, இந்த 3 கிரகத்தினுடைய பலன் ஒட்டுமொத்தமா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு காலகட்டம் இது. சோதனைகளையும் தாண்டி ஜெயிப்பீங்க அப்படிங்கறது தான் உண்மை. முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு நிச்சயம். சரி, அந்த ஒரு ஸ்டோரியை நிறுத்தணும். பயங்கரமா அலெக்சாண்டர் சிரிச்சாரு, எல்லாரும் அவரை பார்க்கறாங்க. அப்படி என்ன சொல்லி சிரிச்சார் அப்படின்னா, அலெக்சாண்டர் சொல்றாரு, என்கிட்ட எல்லாமே இழந்தாலும் எல்லாத்தையும் நான் தானமா கொடுத்தாலும் நம்பிக்கை அப்படிங்கிற அழியாத செல்வம் என்கிட்ட இருக்கு, எனக்குள்ளாரே இருக்கு. அந்த ஒரு செல்வம் போதும், இன்னும் இது மாதிரி 100 மடங்கு இல்ல 1000 மடங்கு என்னால கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல? இந்த உலகத்தையே ஆண்ட அலெக்சாண்டரே அந்த நம்பிக்கை அப்படிங்கறத அவருடைய பெரிய சொத்தா சொல்றாரு. நமக்கும் அதுதான் சொத்து. அது மட்டும் இல்ல, இந்த அலெக்சாண்டர் ஸ்டோரியை கேட்கும்போது பார்க்கும்போது படையப்பா படத்துல ஒரு சீன் வரும். அந்த சீன்ல வர ஒரு டயலாக் தான் ஞாபகம் வருது. ரமேஷ் கண்ணா வந்து சொல்லுவாரு ரஜினி கிட்ட, நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்தியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ரஜினி, ஆழமா யோசிக்காம எதையும் முடிவெடுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல அப்படிம்பாரு. ரமேஷ் கண்ணா அதுக்கு சொல்லுவாரு, இல்ல ஆட்சி அவங்க பக்கம் இருக்கு அப்படிம்பாரு ரமேஷ் கண்ணா. அதுக்கு ரஜினி உறுதியா மாசா கெத்தா ஒரு டயலாக் சொல்லுவாரு பாருங்க. அந்த வார்த்தையோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். அந்த டயலாக்கு உறுதியா மாசா கெத்தா நானும் சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க. எல்லாருக்குமே ஒரு பொருத்தமான டயலாக்கு. போடா ஆண்டவனே நம்ம பக்கம்.